வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பாட்காஸ்ட் 3 பாட்காஸ்ட்டுக்கும் உங்களோட ஆதரவு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அப்புறம் யூடியூப்பில் கமெண்ட் போடுறீங்க, அண்ட் நிறைய பேர் சொல்லுங்கள் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இதை ஒரு 3-4 எபிசோடாக போய்கிட்டு இருக்கிற அளவுக்கு பெரிய ஒன்றும் இதுதான் மகாபாரத கதை அந்த மாதிரி ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இந்த எபிசோடோட மேக்ஸிமம் முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்கும் முன்கதை சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேலை கிடச்சிச்சு, ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன் ராம்கோவில். அப்புறம் அங்கேருந்து சுவிட்ச் ஆகி அக்சென்ச்சர் போயாச்சு. அக்சென்ச்சரில் வேலையை விட்டுட்டு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சென்னை வந்தாச்சுன்னா நம்ம திருப்பி அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு ஆண்டர்ப்ரனராக நமக்கு அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல. என்னோடய தப்பால் திருப்பியும் ஐடிக்குள்ளே நுழையலாம்ட்டு எல்என்டியில் வேலை கிடச்சிருச்சு எனக்கு. நம்ம இதில் படித்த ஒருத்தங்களே நமக்கு ரெஃபர் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்என்டிக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நுழைஞ்சாச்சு. ஸோ அப்புறம் என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா, எல்என்டியில் ஜாவா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜாவா இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே முன்னாடி அக்சென்ச்சரில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் இருக்கும், அப்புறம் கொரிஸ் எழுதுறது, அப்புறம் டேட்டா எடுத்துகிறது, இடிஎல் டூல்ஸ், அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்தோடனே பியூர் ஜாவா லைக் எக்லிப்ஸ் உட்காந்து எழுது அப்படின்ட்டாங்க. உட்காந்து எழுதி ஒரு புது ப்ராஜெக்டை பில்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்டு, ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட். காஃப்கான் ஒன்று அப்போ தான் வந்துருச்சு, இன்ட்ரடியூஸ் ஆச்சு. காஃப்கான் ஒன்று பயங்கரமாக ஸ்ட்ரீமிங்க்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ பிக் டேட்டா ஆல்மோஸ்ட் மெச்சூர் ஆகிட்டே வருது. இப்போ ஸ்பார்க் ரிலீஸ் ஆயிடுச்சு. லைக் முன்னாடி மேப் ப்ரொடியூஸ்னு இருந்துச்சு. மேப் ப்ரொடியூஸ்லாம் நான் அந்த காலத்துலேயே சாக ஆரம்பிச்சிருச்சு. பிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிக்கில் தான் எனக்கு கொஸ்டின் கேட்டு ஒருத்தங்க ஒன்றே போட்டான். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த பிக்குன்ற டூலே இல்லாமல் போச்சு. ஸோ டெக்னாலஜி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ இதாக மூவ் ஆகிட்டு வருதுன்றது லிட்ரலாக என்னால் விட்னஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நான் ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரெயினில் ஏறிட்டோன்னா நம்மளை அதுவே தூக்கிட்டு வந்துடுது. லைக் இந்த சுனாமிலலாம் இருக்கிற மாதிரி தானே நடுக்கடலில் தான் சுனாமி தெரியாதவன். அந்த மாதிரி நீங்கள் பிக் டேட்டாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்களும் அந்த ப்ராஜெக்டோடய சேர்ந்து மூவ் ஆயிடுவீங்க. அவங்கள படிக்கிற டூல்ஸ் வந்துடுறதுனால, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுனால நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்கன்றதுனால நானும் அது கூட ட்ராவல் ஆகிட்டு வந்ததுனால எனக்கு இப்போ ஸ்பார்க்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், காஃப்காலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஜாவாலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வேறு எந்த டூல் கொண்டு வாங்கடா அப்படின்னாச்சு. அந்த டைத்தில் எனக்கு ஐ திங்க் 7 years எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தேன். 7 or 6 தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சரி ஓகே ஒரு கை பார்த்து விடலாம்னு சொல்லிட்டு ஜாவா எழுத ஆரம்பிச்சாச்சு கோடு. எங்கள் ஒரு 6 பேர் கொண்ட குழு. நாங்கள் மும்பையில் ஒரு 2-3 பேர், சென்னையில் நான் இருந்து என்னோடய மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், சுனில்ட்டு என்னோடய லீட் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவர் இங்கே இருந்தார், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிறைய காமெடிலாம் நடக்கும். அப்புறம் காஃப்கா ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் கொஞ்ச நாள் மும்பையில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எல்என்டிலே ஒரு 3 மாதம் மும்பையில் இருக்குன்னாங்க. ஸோ மும்பையில் போயிட்டு அங்கே இருந்தேன். எல்என்டியும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அதே மாதிரி மும்பையிலேருந்து வந்துட்டு திருப்பி மும்பையில் போய் எல்என்டியில் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பிக் டேட்டா கிளஸ்டர் செட்டப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே நம்மளே பண்ணிவிட்டு ஒரு வழியாக கொண்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்துலேயுமே பயங்கர சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்தோம். அங்கே மும்பையில் புது டீம்மேட்ஸு இப்போ சந்தீப்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் 2-3 ஃப்ரெஷர்ஸ்லாம் கூட இருந்தாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா போச்சு எல்லாமே. ஸோ ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். காஃப்கா ஓகே ப்ராஜெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு ஸ்ட்ரீமிங் இன்ஜினை பில்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணியாச்சு. அப்படின்னா காஃப்கா அப்போ தான் புதுசாக வந்திருக்கு. பட் ப்ராஜெக்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டு, ஒரு பெரிய பேங்கிங் கிளைண்ட்டுக்குன்ற போது உள்ளே நிறைய லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். சும்மா டேட்டா வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டபடிக்கு வரும். லைக் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறது, லட்சக்கணக்கான ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வரும், ஒரு நிமிஷத்துக்கே அவ்வளோ வரும். நம்ம எல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு சின்ன இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்போம். லைக் குட்டியாக நம்ம 2 டேட்டாவை போட்டு விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இங்கே வர டேட்டாவை பார்த்திங்க அப்படின்னா லைக் லட்சக்கணக்கில் வருது. அப்புறம் அது அந்தளவுக்கு நம்ம ஸ்கேல் அப் பண்ணணுன்றதுனால இன்னொரு சேலஞ்ச் இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டைமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இடத்துல யூஸ்வலாக நான் எதுவும் சேலஞ்சுனா களத்தில் இறங்கி வாருங்கள் பார்த்துக்கொள்ளலான்ட்டு ஒரு இதை போர்ன்ற மாதிரி இருப்பேன், மோட்டில் இருப்பேன். பட் இந்த என்னாச்சு அப்படின்னா, எங்கள் மேனேஜர் லீடு சொல்கிறத மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, அந்த டைத்தில் சம்திங் எனக்கு ஏதாவது பிரச்சனையானு தெரியல, லீடு சொல்கிறத மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்ல இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணுவேன், அது வரலன்னா வரல சுனில் அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். அவர் இதை ட்ரை பண்ணுங்க அப்படியே மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். கரெக்டாக 9 மணி ஆச்சுன்னா நைட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு கவலையே படாமல் இருந்தேன், என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்ட்டுலாம். அவரும் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் டென்ஷனாகி திட்டி விட்டார், என்னங்க நீங்கள் ஒன்றும் பண்ணல தெரிலன்ற, ஆனால் நீயே ஒன்றுமே பண்ண மாட்டேறீ, எப்படியா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் கஷ்டப்பட்டு இதை பிடிச்சி லூஸ்லி கப்பல் கண்டவன் இதெல்லாம் படித்து, அப்போ நான்லாம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நான் கொஸ்டினே போட்டதில்லை, கொஸ்டின்லாம் போட வேண்டியது நிலைமைக்கு ஆகிட்டேன்.
அந்த போட்டு யாராவது ஆன்சர் சொல்லுவாங்களான்னு பார்த்து ஆன்சர் சொல்லி கண்டுபிடிச்சி வந்துச்சு பாருங்கள். ஒரு ரன் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஈவெண்ட்டை ஒரு 2 செகண்டில் ப்ராசஸ் பண்ணி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிச்சு. ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு எங்களுக்கு. சுனிலுக்கு தான் ஆக்சுவலி ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா அவர் ரொம்ப ஒர்க் பண்ணார் அதில். நான் வந்து கொஞ்சமாக சைடில் இந்த ஊத்தியம் இது அடிக்கிற மாதிரி இருந்தேன். பட் அது ஒரு உண்மையிலே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. உண்மையிலே அது அந்த காலத்தில் பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அப்போ பெருசாக ரிசோர்ஸ் எதுவுமே இல்லை, ஆன்லைனில் யாருமே பண்ணல, உங்களுக்கு கூகுளில் அடித்தாலும் எதுவுமே கிடைக்கல. நம்மளே உட்காந்து ஒரு விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்றது ஒரு 2 வீக்ஸ் எடுத்துருச்சு. அது முடிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம். அப்படியே ஒரு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு இன்னும் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த டீம் மட்டும் வந்துட்டேன், பட் இன்னும் அந்த டீம் வந்து பெரிய டீமாகி நாங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருந்துச்சு. இன்ஃபோசிஸும் எல்என்டி எல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ண டீமாக இருந்துச்சு. இப்போ அந்த டீமோட ஒர்த்தே வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. நிறைய எக்கச்சக்க ஈவெண்ட்ஸு, முன்னாடி லட்சக்கணக்கில் உள்ள ஈவெண்ட்ஸு இப்போ மில்லியன் கணக்கு எல்லாருமே அது அந்த ஒரு இன்ஜின், அந்த இன்ஜினுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த டைத்தில் தான் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட முக்கியத்துவத்தை ஆக்சுவலி லிட்டரலாக ஃபீல் பண்ணேன். எல்லாருமே ப்ராடக்ட் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நத்திங் பட் ஃப்ரேம் ஒர்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு அது யாருக்காவது யூஸ் பண்ண ஜோகோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ராடக்ட் தானே. ஸோ ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு எத்தனை பேர் வேணால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. அது உள்ள ஃப்ரேம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம ப்ராடக்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்போர்டிங்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஜேசன் தூக்கி போட்டு அது அப்படின்னா வந்துடுது. ஸோ அது என்னோட ஒரு திங்கிங்கே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து ராம்கோவில் ஒரு ப்ராடக்ட்டில் இருந்ததுனால, அப்போ ஒரு ஃப்ரெஷராக இருந்ததுனால எனக்கு பெருசாக அதில் ஐடியா கிடைக்கல. பட் இப்போ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கூட வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப்பு, நம்ம பண்ணது லிட்டரலாக நம்ம டே டு டே ஒர்க் பண்ணது ஒரு இம்பேக்ட் பண்ணுது, நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, ஒழுங்காக லைவ் போயிடுச்சு. லைவ் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே டீம்லேருந்து 2-3 பேர் அப்படியே பேப்பர் போட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் ஆனால் ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட், ஸ்பார்க்லாம் ஹை டிமாண்டில் இப்போவும் இருக்குது. பட் அப்போ வந்து இன்னும் ஹை டிமாண்டில் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ப்ராஜெக்ட் லைவ் போயாச்சு. சப்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் தானே, நமக்கு தெரிஞ்சிச்சு இங்கே யாராவது வந்தால் இதை மாற்று அப்படின்னு சொல்லி நம்மளே மாற்றி விட்டுட்டு அந்த மாதிரி வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. சப்போர்ட்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. சுனிலும் அப்புறம் பேப்பர் போட்டு கிளம்பிட்டார். அப்புறம் அவர் பெரிய கம்பெனிக்கு போயிட்டார். சரி, நம்ம அப்போ வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால், இன்னொருத்தர் ஆன்சோரில் இருந்தார். அப்புறம் எங்கள் மேனேஜர் நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு, உனக்கு வந்துட்டு நான் யூஎஸ் விசா இருக்காப்பா அப்படின்னு ஒரு நாள் நைட்டு ஒரு மணிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டார். பார்த்தீங்களா, அதுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போ கேட்டதுக்கப்புறம் இல்லைங்க அப்படின்னு, சரி உனக்கு ரைஸ் பண்ண சொல்லு, ஒன்று எல்என்டியில் பேசி ரைஸ் பண்ணுறேன்னு கிளைண்ட்டே சொன்னார். சரி, கிளைண்ட்டே சொல்கிறேன், நம்ம யூஎஸ் போகிறேன்டா உடனடியாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னமோ மறுநாளே ஒரு ரைஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்ற மாதிரி. பட் இந்த சம்பவம் நடந்த வந்து 2016 என்னமோ அந்த ரேஞ்ச் 17 நினைக்கிறேன், ஐ திங்க் அப்போ நடந்துச்சு. சரி, ஓகே, நான் அனுப்பிச்சிடுவார், நம்மளை விசா ரைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா, கனடாவுக்கு வந்துருங்க, ஈஸியாக கனடா விசா கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கனடா க்ராஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கனடாவுக்கு விசா ரைஸ் பண்ணிட்டாங்க. ரைஸ் பண்ணிவிட்டு விசா வந்துடுச்சு கனடாவுக்கு. அப்புறம் விசா வச்சுருக்கேன். கரெக்டாக அது டிசம்பர் மாதத்தில் வந்துச்சு. டிசம்பரில் என்னோடய மேனேஜர் தூக்கிட்டாங்க கம்பெனிலேருந்து. அது எங்கள் ப்ராஜெக்ட் தூக்கி வேறு ப்ராஜெக்டில் போட்டாங்க. இது வந்து யூஸ்வலாக நடக்கும், அந்த சிட்டி பேங்க்கில் வந்துட்டு யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ வேறு ப்ராஜெக்டில் போட்டாங்க. எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவர் தான் ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கிளைண்ட்டே போயிட்டாரப்பா அப்படின்ற மாதிரி. அந்த ராமசாமி இந்த இப்போ கவுண்டமணி ஒரு இடத்துல கடன் வாங்க போகலாம், அந்த மாதிரி தான் ராமசாமியை போயிட்டான்டான் அவரே தூக்கிட்டாங்க. அவர் எனக்கு அவ்வளோதான், கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆயிடுச்சு. திருப்பியும் அதே மாதிரி ஒர்க்கு, ரொட்டீன் ஒர்க்கு, சப்போர்ட் தான், பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ணுறது, அவ்வளோதான் சொல்லிட்டு சரி வேறு கம்பெனிக்கு போகலாம், வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கணும்ல, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த பாட்காஸ்ட் பேசுகிறதுக்காவது கண்டென்ட் வேணும்ல. சும்மா அந்த ஒரு ரெட்டின் ஒர்க் பண்ண என்ன கிடைக்குன்றதுனால அந்த ஆர்வத்தில் நம்ம வேறு கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு பேப்பர் போடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆக்சுவலி சாப்பிட போவோம் ஒருத்தர் கூட, அவர் சொன்னார், H1Bலாம் நான் ரைஸ் பண்ணுறேன், நாளைக்கு ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு சும்மா சாப்பிட போகும்போது பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாதுங்களா ரைஸ் பண்ணாங்கன்ட்டு. ஒன்று சரி ரைஸ் பண்ணாங்களா, சரி நானும் பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு நான் போய்ட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டேன். அவர் உனக்கு கனடா விசா இருக்கப்பா, அப்படிலாம் கனடா விசா இருக்கும்போது நாங்கள் யூஎஸ் விசா ரைஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகேங்க ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் கேட்டு பாருங்கன்னு கேட்டு பார்த்தா அவர் ரைஸ் பண்ணுறேன்ட்டார். எதுக்கு ரைஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ரைஸ் பண்ணுறேன்ட்டார். அப்புறம் எனக்கு H1B ரைஸ் பண்ணிட்டாங்க. H1B ரைஸ் பண்ணோன்னே ஒரு ப்ராசஸ் டெக்ஸ், அப்போ ட்ரம்ப் பீரியடு. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிலே ஆச்சு ப்ராசஸ், RFIன்னு போய் அப்படி இப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இங்கே 3 பேர் அப்ளை பண்ணோம். 3 பேருக்குமே லைக் ஃபஸ்ட்டு இது அப்ரூவல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் 2-3 கதைகள் அவங்களுக்கு நடந்துச்சு. அது அவங்களோட ஸ்டோரின்றதுனால அதுக்குள்ளே போக விரும்பலை.
பட்டு எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு, கிடச்சிருச்சு, அப்ரூவல் எல்லாம் வந்துடுச்சு, விசாவும் ஸ்டாம்பிங்லாம் வந்துடுச்சு. ஸோ அது எனக்கு அதை தனி கதை, அது ஒரு பெரிய ராமாயணம் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ விசா வந்துடுச்சு, அப்புறம் அனுப்ப மாட்றாங்க, ப்ராஜெக்ட் இல்லைன்ட்டு அனுப்ப மாட்றாங்க. யூஎஸில் ப்ராஜெக்ட் கிடைக்கலன்ற மாதிரி போயிட்டுருக்கு வண்டி. அப்புறம் என்னடா இப்படி போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணுறது, யூஎஸில் ப்ராஜெக்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஒரு வருஷம் இருந்ததுக்கப்புறமும், விசா கிடச்சதுக்கப்புறமும். அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு HCLல ஒரு ஓப்பனிங், அதுக்கு வந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், எல்என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவர் இங்கேருந்து போனார், அவரே எனக்கு ரெஃபர் பண்ணி எல்என்டியில் சரி HCLல உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு வந்துட்டு இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ ஓகே, நம்ம ஸ்ட்ரீமிங்கில் ஒர்க் பண்ணதுனால ஈஸியாக க்ராக் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை ரெஃபரன்ஸில் போனாலும் ஈஸியாக எடுத்தாங்களான்னு தெரில. அதனால் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, ஓகே செலக்டடு, பேக்கேஜ் எல்லாம் ஓகே தான். இப்போ எவ்வளோ கொடுத்தாங்க, இதில் 10 12 அவ்வளோதான் அந்த காலத்தில். ஸோ பேக்கேஜ் ஓகே. அவங்களும் சொன்னாங்க யூஎஸ் விசா இருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு யூஎஸ் அனுப்பிச்சிட்றோம், HCLலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வர்றது நல்ல பொசிஷனில் வரீங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னோடனே எல்என்டியில் நான் பேப்பர் போட்டேன். இவங்க வந்து எல்லாம் முடியாது, நானே உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக அப்புறம் தான் யோசிச்சு எங்கேயாவது யூஎஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கணும், இல்லைன்னா அந்த ரிசோர்ஸ் போயிடும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அண்டு அப்புறம் கிளைண்ட் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, 2 கிளைண்ட் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அதில் தான் ஒரு ப்ராஜெக்ட்டு, அதே பேங்க் தானே சிட்டி. ஸோ அப்போ ப்ராஜெக்ட் மூவ் ஆகணும், இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் நான் பில்ட் பண்ண ஸ்ட்ரீமிங்லேருந்து வெளில வந்தாகணும், வேறு ஒரு டீமுக்கு போகணும். ஸோ அப்போ இங்கே ஆன்ஷோரில் ஒரு மேனேஜர்கிட்ட பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்கிட்ட பேசினாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கொஷின் கண்ணாபின்னான்னு கேட்டார். என்னெல்லாமா கேட்குறாரு, லைக் ஆக்ரோனா என்ன, இப்போ லைக் பார்க் என்னன்னு கேட்டார். அதெல்லாம் கூட சொல்லிடலாம், தெரிஞ்சிச்சு ஆக்ரோ பார்க்கெல்லாம் நமக்கு தெரியும். பட் அவர் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணப்பா அப்படின்னு கேட்டார். நான் பெருமையாக நான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி அதை பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னது இவ்வளோ தானே அப்படின்னு சாருக்கு ஒரு ஊத்தாப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நீ அங்கே ரேட்டாக எடுத்துகிட்டு வருவேன், இங்கேருந்து இங்கே தூக்கி போடுவேன், இவ்வளோ தான் பண்ணியா, வேறு ஒன்றும் பண்ணலையான்னு ஒரே வாரத்தில் கேட்டார். நான் எஸ் ஓமை கேட், ஒரு 3 வருஷமாக உழைப்பை போட்டு எவ்வளோ கடின உழைப்பாக இருந்துச்சு அப்படின்னு இந்த அந்த அஜித் இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, உழைப்பு பாருங்கப்பா அப்படி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் ஒரேதியாக தூக்கி எடுத்துட்டார். ஒன்றுமே இல்லை, நீ பண்ணது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டார். நீ சார் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இவர் என்னடானா ஒரே அவரும் தமிழ்காரர் தான் லேட்டராக எனக்கு தெரிய வந்துச்சு. பட் இட் டசன்ட் மேட்டர் எனிவே. அப்படி ரிஜெக்ட் பண்ணி விட்டாரா, நம்ம சார் சோகமாயிட்டோம், போச்சா சோனமுத்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருந்தோம். சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு அதுலேயும் என் ஃப்ரெண்டுக்கு கூட இன்னொரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. அவருக்கு அது எலக்ட்ரிசிட்டி கிடச்சி அவர் யூஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தார். எல்லாம் ஒரே டைத்தில் இது அப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, ஜோதின்ட்டு ஒரு மேனேஜர். ஸோ அவங்க கேட்டாங்க, கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணேன். கேட்டாங்க ஓகே நாங்கள் உனக்கு யாராவது ரெஃபரன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்னோடய ப்ரீவியஸ் சிட்டி மேனேஜர் எனக்கு விசா ரைஸ் பண்ணுன்னு சொன்னார். அவர் இந்த மாதிரி போயிட்டார், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, நான் அவர் நம்பர் கொடுத்தேன். அவர் பேசினாரான்னு தெரியல, ஐ திங்க் பேசினார்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு போல், செலக்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸ் போகணுன்ற மாதிரி பிளானு. டிக்கெட்லாம் போட டயத்தில் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த லொக்கேஷன் போகக்கூடாது, வேறு லொக்கேஷன் போகணும், விசாவை மாற்றணுன்ட்டாங்க. இன்னும் 3 மாதம். அதுக்குள்ள இந்த சைக்கிள் கேப்பில் எனக்கு கல்யாணம் வேறு ஆயிருந்துச்சா, எங்கள் வீட்டில் வேறு ஒய்ஃப் வேறு நீங்கள் யூஎஸ் அவங்க தள்ளிப்பட்டே இருக்காங்கன்ற மாதிரி புதுவிதமான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு வீட்டில். ஸோ அது வேறு ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்குது, இது வேறு ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி 3 மாதத்தில் நம்ம போகணுன்னா அதில் இந்த அமெண்ட்மெண்ட் போட்டால் போயிடலாமான்ட்டு வேறு லொக்கேஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் டெக்ஸஸ் லொக்கேஷனுக்கு வர பிளான் மாதிரி மாறிச்சு. இனிஷியலாக நான் டேம்பா லொக்கேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அமெண்ட்மெண்ட்டை போட்டுட்டு இங்கே வரலாம் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கு இந்த சைக்கிள் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் HCLல ஆஃபர் கொடுத்துருந்தாங்களா அவங்க, அந்த ஜீவன் என்னை ரொம்ப நம்பிட்டாங்க போல். நான் இங்கே இன்டர்வியூ வச்சு என்னை அனுப்பிச்சோடனே அவங்களுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர்கிட்ட அவர் என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் ஃபோன் பண்ணி திட்டார், என்ன வரேன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நம்பவே கூடாதுங்க வாழ்க்கையில், அப்படி விடுந்துட்டு துரோகத்தின் மறுபெயர்னா ஆறுமுகம் தான் அப்படின்ற மாதிரி அவர் செட் பண்ணிட்டாரு. திட்டிட்டு போயிட்டாரு. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பண்ணி ஆக வேண்டிய இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் பண்ண முடியும். இதனால் பிரச்சனைகள் வரும், அது நான் பண்ணது தப்பு தான், பட் வேறு வழி கிடையாது, இதுதான் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட இப்போ கேட்பாங்க, லைக் 2 ஆஃபர் இருக்குது, எனக்கு எதாவது சீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுவும் இந்த தமிழ் பசங்களுக்கு தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இப்படி இருக்குது, நாங்கள் போகலாமா வரலாமான்னு கேட்பாங்க. அப்படின்லாம் இல்லைங்க, ஒன்றும் நீங்கள் அரசியல் வாழ்க்கையிலாம் ஜெகஜம்பப்பான்ற மாதிரி தான் போனிருக்கு. திட்டார். அப்புறம் அவர்கிட்ட பேசவே அடுத்து இங்கே அவர்கிட்ட பேசுறது, அப்புறம் அவர்கிட்ட பேசலை. பட் ஓகே, ஏன்னா இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்படாலும் நம்ம அவங்கள பலி கொடுக்க தயாராக இருக்கணும். ஏன்னா என்னென்ன நடக்கலாம், அவருக்கு அங்கே என்ன பிரச்சனை யாருக்கு, அப்புறம் அவர் நான் உங்களால் வேறு யாரையுமே நான் ரெஃபர் பண்ண முடியாதுங்கன்றாலும் நான் பயங்கரமாக பேசினார். சரி ஓகே, நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். சரி என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை பட் இது ஒரு கிளைக்கு கதையாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இவர் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சொன்னார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் ஓகேன்னு சொன்னார். சரி அப்புறம் தான் ஓகே ஃபைன். அவருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தால் இப்படி தாங்க பண்ணுவார், நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க, ஐடியில் இப்படி தான் பண்ணணும், இதுதான் முறை, இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டியாக இருந்தார். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் முடிஞ்சு வந்துருச்சு 3 மாதம் கழிச்சு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் இந்த கனடா விசா வந்தது உடனே நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு இந்த டெக்கத்லான்ட்டு ஒன்று உண்டு சென்னையில், அங்கே போயிட்டு கனடாவில் ரொம்ப குளிர்மாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிர் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். இது நடந்தது பார்த்திங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேனேஜர் போயிட்டார் பார்த்தீங்களா சிட்டி விட்டு. அவங்களே அவங்க கனடாக்கு அனுப்பவே இல்லை 2 வருஷமாக, அது அப்படியே கிடக்குது வாரத்தில். எல்லோரும் ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்களா கனடா போகிறாங்கன்ட்டு. அது ரொம்ப அவமானமாயிடுச்சு. ரொம்ப நாள் எல்லோரும் ரோட்லலாம் போகும்போது பக்கத்து வீட்டில் ஒரு வேலைக்கார ஆண்டி வருவாங்க. அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணின்னு கனடா அப்படின்னு கேட்பாங்க ரோட்டில் நிறுத்தி. இல்லைங்க போலிங்க அப்படின்னு சொல்லி, சரி இதுக்காக வேண்டி தான் நம்ம பேரோண்டா, ஏதோ ஒரு யூஎஸ்க்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துடணும்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த தடவை நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அண்ணன்ட்ட கூட யார்ட்டையுமே சொல்லலை இந்த மாதிரி எனக்கு யூஎஸ். நான் டிக்கெட் போட்டால் மட்டும்தான் சொல்லுவேன்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்லவே இல்லை யார்ட்டையுமே. அப்புறம் கடைசி டிக்கெட் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன், எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது யூஎஸ் வரையா, சொல்லவே இல்லையா, 1 வாரத்தை 2 வாரத்தை டிக்கெட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னா யூஎஸ் வரணும். யூஎஸில் ஒன்றும் தெரியாதில்ல நமக்கு, ஆல்ரெடி இங்கே ஆளெல்லாம் இல்லை. ஸோ அந்த கேப்பில் நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோவோட பவரை பாருங்கள். யூடியூப்பில் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு அண்ணா தெரிஞ்ச ஒரு அண்ணா பேசினாங்க நம்மகிட்ட, நல்லா டெக்னாலஜி நல்லா போடுறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேசுகிறதுக்காக வந்தாங்க, செந்தில் அண்ணா அப்படின்ட்டு. அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து யூஎஸ் வரேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, எந்த வீடானா இருவிங், நான் இருவிங்கில் தான் இருக்கேன், நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. வா இது நம்ம நல்ல ஐடியாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் வந்து இங்கே லேண்ட் ஆனோடனே அந்த அண்ணாவே கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யாருமே தெரியாதுல்ல, நம்ம புதுசாக வரோம், எங்கள் ஆஃபீஸில் இருந்து யாரும் இங்கே இல்லை அந்த டயத்தில். ஸோ அந்த அண்ணா வீட்டில் போய் தங்கிட்டோன்னாங்க. கம்பெனிலேயும் காசு கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் புதுசில் எல்லாமே. அவங்க வீட்டில் தங்கிட்டோம். வந்தோடனே ஜெட்லாக்லாம் இருந்துச்சுல்ல, அப்போ அவங்க வீட்டில் நல்லா இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, தமிழ்காரங்க தான் ஆக்சுவலி, ஏன்னா தமிழில் வீடியோ போடுறோம், தமிழ்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அங்கே அந்த அண்ணா வீட்டிலே தங்கிட்டு ஒரு 10 நாள் கிட்டே அவங்க வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இருந்து வீடெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டோம். யூஎஸில் எப்படி இருக்கும், ட்ரெயினில் போகிறது எல்லாமே புதுசு தானே, எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு வீடை பார்த்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ ஆரம்பித்தோம். இங்கே எல்என்டியிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படியாக நம்ம வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸுக்கு பயணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இங்கே யூஎஸில் எல்என்டியில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்னால நீங்கள் ஸ்விட்ச் ஆகலாம், ஸ்டில் ஓகே நம்ம வேறு எங்கேயும் ஸ்விட்ச் ஆகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனி ஆஃபர் கிடச்சிச்சு. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு இது நடந்து அவங்கக்கிட்ட ஒரு ஆஃபர் வாங்கிட்டு சரி எல்என்டிலேருந்து போகலான்னு சொல்லும் போது, கிளைண்ட்டுக்கே நீங்கள் வந்து சிட்டி எம்ப்ளாயாக மாறிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே என்னோடய மேனேஜர், கரண்ட் மேனேஜர். ஸோ ஓகே இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஆக்சுவலி ரொம்ப எல்லாம் குயிக்காக நடக்கும். 15 நாள் தான் நோட்டீஸ் பீரியட், நம்ம ஒரு 3 மாதம்லாம் கிடையாது. ஸோ இங்கே 15 நாள் நோட்டீஸ் பீரியட்னா இமீடியட்டாக நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி வரலான்ட்டேன். அந்த கிளைண்ட்டில் உள்ளவங்களும் ஆக்சுவலி ஒரு கன்சல்டன்சி, அவர் தெலுங்கு கன்சல்டன்சி ஓனரு, இன்னொருத்தர் தமிழில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி திட்டுறாருட்டே, நீ நாசமாக போயிடுவாடான்றாருட்டே. என்னடா நீ நான் என்னடா பண்ணேன். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாதிரி நீங்கள் இப்படி தான் கிளம்பி வருவீங்க ஊரில், அவர் இந்த ஊரில் இருந்து சிட்டிசன் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் யூஎஸ்லேருந்து. அவருக்கு அப்படியே ஒரு கோவம் அப்படியே வருது. என்ன கோவம் வருதுன்னா, என்னடா ஒருத்தர் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து நம்மளை இப்படி ஏமாத்துறானேன்ற மாதிரி மைண்ட் செட் போல் அவனுக்கு. என்னமோ அவருக்கு நம்ம ஒரு ஊழியர் நினச்சிட்டு இருக்காரானு தெரியல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இப்படி தான்டா இருப்பீங்க, உங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நாளைக்கு என்ன உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பான்ன்ற மாதிரி ஏதோ சாபம் விட்டுக்கிட்டு இருக்காரு விஸ்வாமித்திர முனிவர் பாதி. அது வந்து பிசிபிஎஸ் கிளைண்ட். ஆக்சுவலி அவங்க கிளைண்ட் கன்சல்டன்ட் நேம் தெரியல, மறந்துட்டேன், ஒரு குட்டி கிளைண்ட்டு. பட் பிசிபிஎஸ்ன்றது அந்த கிளைண்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் வேறு பேசினார். அப்புறம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் அந்த கிளைண்ட்டு வந்து பேசினவர் தான் வந்து ஃபோன் பண்ணி திட்டி விட்டார். ஆக்சுவலி நான் காரில் போகும்போது கால் அட்டன் பண்ணிட்டேன். என் ஒய்ஃபு இருந்தாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா இப்படிலாம் திட்டு வாங்கிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி. அவர் திட்டி விட்டு போயிட்டார். நான் அப்புறம் ஒன்றும் பண்ணல, ஒரே மெயில் மட்டும் அனுப்பிச்சி விட்டேன் அந்த சிஇஓக்கு, இந்த பாருங்கள் அவங்க கம்பெனியில் என்ன. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்னடா இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஆஃபர் தரேன்னாங்க, நம்ம அவங்க நம்பியிருக்காங்க, நம்ம பண்ணாங்க, நம்ம சிட்டி கிடச்சதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுட்டோமே, ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. பட் அவர் திட்டினதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. அப்போ வரி நல்ல வேலை, அவங்க சைடு இப்போ ஒன்றும் சரியில்லை, நம்ம போயிருந்தாலும் நம்மளை வச்சு எதாவது செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகி விட்டுட்டேன். அப்புறம்
இப்போ கடந்த நிகழ்காலம் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இப்போது வந்து கரண்ட்லி ஒர்க்கிங் இன் சிட்டியில் இருக்கோம். நம்ம இன்னும் இப்போதைக்கு நோ பிளான்ஸ். பட் எப்போவுமே வந்து அதிரடியாக தான் நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம லைஃப்பில், டெக்னிக்கலாகவோ இதாகவோ. பட் ஓவராலாக இப்போதைக்கு ஏதோ ஸ்டோரி, இப்போ லைவ் ஸ்டோரி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ லைவ் ஸ்டோரியை இப்போதைக்கு நம்ம இப்போவும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில். பட் லைவ் ஸ்டோரிஸை நம்ம இப்போது சொல்ல முடியாது, கொஞ்சம் போக சொல்லுவோம். கொஞ்சம் முடிஞ்ச ஸ்டோரிகளை சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். லைவ் ஸ்டோரிகளை சொல்கிறது நிறைய பேர் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களும் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்லி நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், நோ ப்ராப்ளம். இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஆன்ஷோர் லைஃபு எல்லாமே ஆன்ஷோர் எல்லாமே டிஃப்ரெண்ட், ஆன்ஷோருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே ஃபைன், ஒரு லீட் ரோல் மாதிரி இங்கே டெலிவரிலாம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி குட். அண்ட் இங்கே நிறைய பேரை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. வந்த புதுசாக செந்தில், ஆக்சுவலி இங்கே நிறைய செந்தில் மீட் பண்ணேன். அப்புறம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கிளாஸ் படித்தவங்க ஆக்சுவலி 2014 நான் மும்பையில் இருக்கும்போது கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, செந்தில்குமார்னு. அவர் ஆக்சுவலி நான் இங்கே வந்தோடனே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் இருவிங் தான் வந்திருக்கேனே சொல்லலை, நம்ம யூடியூப்பில் போட்டேன். நான் வந்துட்டு யூஎஸ் வந்திருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிச்சிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு சரி இவன் இங்கே இருவிங் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ அவங்களாம் இனிஷியல் டைத்தில் கார்லாம் இல்லாத ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே யாருக்குமே தெரியாது, நம்ம ஏஜ் அவங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து லைக் ஒரு மென்டர் மாதிரி. பட் இவங்க வந்து நம்ம ஏஜ். ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் படித்தவங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு லிட்டராக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அந்த பேட்ச்லேயே படிச்சிருக்காங்க நம்மக்கிட்ட. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, சார் யூடியூப் நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போ அவங்க ஆக்சுவலி கலிஃபோர்னியா போயிட்டு அவங்க வீட்டெலாம் வாங்கிட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கெலாம் போய் தங்கிட்டுலாம் வந்தேன். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு. பட் பாருங்கள், நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் ஆக்சுவலி இங்கே இப்போ கூட நான் பார்க்குக்கெலாம் போனேன்னா அன்றைக்கி ஒருத்தரை மீட் பண்ணேன். ஆனால் இங்கே தமிழ் சங்கம் ஒரு விழா நடத்துது, அங்கே போயிட்டு சந்தோஷம் ஒருத்தரை மீட் பண்ணுறேன். ஸோ எதிர்பாராத இடத்துலேருந்து யாரெல்லாம் டக்குனு என்னை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஸோ தமிழ் பூமி வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு டெக்னாலஜி போடுறதுனால இவ்வளோ கான்டாக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றது. அதுவும் பாருங்கள், வேறு ஒரு கண்ட்ரியில் இங்கேருந்து யூஸ் பண்ணுறோம். சும்மா ஒரு பார்க்குக்கு போகிறோம், திடீர்னு யாரோ வந்து பேசுகிறாங்கன்னா அது உண்மையிலே ஒரு வித்தியாசமான விஷயமாக தானே இருக்கும். உண்மையிலே அவங்க வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது, நம்ம வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் வந்து பேசுகிறாங்கல்ல. ஸோ எல்லாத்துக்குமே ஆக்சுவலி நன்றி. இந்த இன்னும் அது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போவும் நீங்கள் யாராவது இருவிங் சைடு, டேலஸ் சைடு இருந்தீங்க, அந்த இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிங் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் எல்லாமே, லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை இன்ஸ்டா இதெல்லாமே பிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். இங்கே நான் ப்ராப்ளி மீட்டப்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி என்னோடய பிளானில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது. ஸோ இதோட என்னோடய கரியர் வீடியோ சீரியஸை நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் நம்ம லென்த் ஆகி போயிட்டே இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறத விட்டுருக்கேன். பட் இட்ஸ் ஃபைன். ஹோப் இந்த கரியர் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நிறைய சுச்சுவேஷனில் இருக்கலாம். என்னோடய கம்மி லைக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நம்ம வீடியோ சேனலில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா 18 to 25 ஏஜில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 50% பார்க்குறீங்க. ஸோ அத்தனை பேர்லேயும் ஏதாவது இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வந்து வயசாகிடுச்சு இப்போ நமக்கு, அதனால் இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த லைஃப்பில் நடந்தது உங்கள் லைஃப்பில் கூட நடந்திருக்கலாம், உங்களுக்கு இதை விட வேறு மாதிரி நடக்கலான்றனாலும் எனி டைம் நீங்கள் வந்துட்டு இட் கேன் யூஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நடந்திருப்பா இப்படி நடந்திருக்குன்றது நமக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் என்ன நினச்சுன்றது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் இருக்குது, அதில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜை போடுங்க. நம்ம அது கூட ஒரு எபிசோடாக சொல்லலாம். எல்லாத்துக்கும் சொல்லலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்களே பாட்காஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக பேசிட்டு அந்த லிங்க் அனுப்புங்க, நான் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன், எல்லோரும் பார்த்து கேட்டுட்ருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதுக்கடுத்து வேறு மற்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆரம்பம். பாய்.